விடாமுயற்சி வெளியாவதில் சிக்கல், கடும் நிதி நெருக்கடியில் தயாரிப்பு நிறுவனம். கடவுள் போல் உதவி செய்த அஜித். உண்மையிலே கடவுளே அஜித் தான். சுமார் 95% விடாமுயற்சி திரைப்படம் அஜர்பைஜானில் எடுக்கப்பட்டது. எதற்காக அஜர்பைஜான் தேர்ந்தெடுக்க வேண்டும், வேற நாடே இல்லையா என்ற படம் தாமதமாகிக் கொண்டிருக்கும் பொழுது பல்வேறு விமர்சனங்கள் வெளியானது. காரணம், அங்கே படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று மணல் புயல், பனி புயல், மேலும் உணவு முறை முற்றிலும் மாறுபட்டிருந்தது. மேலும் எதை தொட்டாலும் அதிக பணம், எதற்கெடுத்தாலும் துபாய் வரணும், இல்லையென்றால் அஜர்பைஜானில் இருந்து துருக்கிக்கு போக வேண்டும். இவ்வளவு பிரச்சனைக்குரிய இடமாக அஜர்பைஜான் இருந்தது. அப்படி ஒரு இடத்தில்தான் 95% விடாமுயற்சியின் படப்பிடிப்பு நடந்துள்ளது. குறிப்பாக பலருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இந்த படத்தின் தயாரிப்பு நிறுவனமான லைக்காவுக்கு அதிக செலவை ஏற்படுத்தியது. நிர்ணயிக்கப்பட்ட பட்ஜெட்டை விட அதிக அளவு செலவானது. விடாமுயற்சி படத்திற்கு நடிகர் அஜித் ஆரம்பத்தில் 84 நாட்கள் கால் ஷீட் கொடுத்திருந்தார். ஒரே செட்டில் எடுத்து முடிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அது சரிவரவில்லை என்று பிரித்து இந்த படப்பிடிப்பு நடத்தப்பட்டது. இந்த நிலையில் விடாமுயற்சி படம் என்ன ஆச்சு, அதற்கான அப்டேட் எப்போ வரும் என்று கேட்டு ரசிகர்களும் அலுத்து போய்விட்டார்கள் என்று சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு எந்த ஒரு அப்டேட்டுமே வராமல் இருந்தது. இந்த நிலையில் சமீபத்தில் குட் பேட் அக்லியின் தயாரிப்பாளர் குட் பேட் அக்லி விரைவில் பொங்கலுக்கு வர இருக்கும் தேதி மட்டும் அறிவிக்க வேண்டும் என்று அஜித் நடிக்கும் மற்றொரு படமான குட் பேட் அக்லி படத்தின் தயாரிப்பாளர் அறிவிப்பை வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து ரசிகர்கள் அனைவரும் குட் பேட் அக்லியை பேச தொடங்கியவர்கள் விடாமுயற்சியை கண்டுகொள்ளவில்லை. இதனைத் தொடர்ந்து விடாமுயற்சி மே 1 வருமா அல்லது குட் பேட் அக்லி பொங்கலுக்கு வந்த பின்பு பிப்ரவரி மாதம் வருமா என்கிற முடிவு செய்யாமல் இருந்த நிலையில் அந்த படத்தின் தயாரிப்பாளர் லைக்கா நிறுவனத்திற்கு ஒரு பொருளாதார நெருக்கடி இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குட் பேட் அக்லி படம் தான் முன்பாக வரும், அதன் பின்புதான் விடாமுயற்சி வரும் என்று இருந்த நிலையில் சமீபத்தில் நடிகர் அஜித் துபாயில் இருந்து கொண்டு ஒரு பஞ்சாயத்தை முடித்து வைத்திருக்கிறார். அதாவது அஜித் லைக்கா நிறுவனத்திடம் பேசி விடாமுயற்சி முதலில் ரிலீஸ் செய்து விடலாம், நான் குட் பேட் அக்லி படத்தின் தயாரிப்பாளரிடம் பேசிக்கொள்கிறேன், அந்த படத்தை தாமதமாக வெளியிடலாம் என்று லைக்கா நிறுவனத்திற்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். இதற்கு காரணம், தன்னால் ஒரு தயாரிப்பாளர் எந்த விதத்திலும் பாதிப்படைந்திடக்கூடாது என்பதுதான் அஜித் நினைக்கக்கூடிய நபர் என்றும் அவருடைய சினிமா ஆரம்பகட்ட காலத்தில் இருந்து இதுதான் அவருடைய பாலிசி என்று கூறுகிறார்கள். அந்த வகையில் ஒரு பொருளாதார சிக்கலில் இருக்கக்கூடிய லைக்கா நிறுவனத்திற்கு அஜித் செய்திருக்கிற மிகப்பெரிய உதவிதான் இந்த விடாமுயற்சி படத்தின் ரிலீஸ். ஏனென்றால் இந்த விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆனால் சம்பந்தப்பட்ட லைக்கா நிறுவனம் மீண்டும் புத்துணர்ச்சி பெறும். அந்த வகையில் அஜித்தே இறங்கி பல உதவிகளை செய்து இந்த படம் ரிலீஸ் ஆவதற்கு வழிவகுத்துள்ளார். உண்மையிலேயே கடவுளே அஜித் தான் என்று கூறப்படுவது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்.